பல நாள் கழித்து ஒரு வீடியோ நாங்கள் ஆக்சுவலாக ஸ்டூடியோவில் ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் ஸ்டூடியோ இப்போ இந்த வாரம் வந்து அன்அவைலபிளாக இருந்தது. அவங்க வேறு ஏதோ ஒர்க்கில் இருந்ததுன்னு சொல்லிட்டுன்னு. அது இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கமெண்ட் பண்ணிருந்ததுன்னா கண்டென்ட் குவாலிட்டி கம்மியாகிடுச்சு, அப்புறமா கண்டென்ட் ஷூட் பண்ணுற விதம் கூட வந்துட்டு நிறைய கேப்ஸ் வருது. லாஸ்ட் டைம் ஏதோ ப்ளே ரேஷியோவில் ஏதோ பிரச்சனை இருந்தது, அப்புறமா எடிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் என்னென்னா, எல்லாருமே ஒரு சைடு ஹஸ்லாக பண்ணுறாங்க. எல்லோரும் வந்துட்டு இந்த மாதிரி ரேண்டமாக ஆன்லைனில் உட்காந்துட்டு வீடியோவில் பண்ணுற மாதிரி ஒரு ஜூமில் உட்காந்துக்கிட்டோ இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு டூலில் உட்காந்து பண்ணக்கூடாதுன்றத ஒரு முடிவில் இருக்கிறதுனால ஸ்டூடியோவில் மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகாமல் நிறைய வாட்டி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நான் இது ஷூட் பண்ணுறப்போ அடுத்த ஒரு 4-5 மணி நேரத்தில் வந்துட்டு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல்ஸ் இருக்குது. அங்கே அது வந்துட்டு நானும் சித்தப்பாவும் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம், லைவ் ஸ்ட்ரீம் மெசர்னா தான் லைவில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம். அது எதில் ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னொரு 1-2 ஹவர்ஸில் தெரிஞ்சிடும். அட்ரினோவில் பண்ணுறோமா இல்லை ஒரு சேனலில் பண்ணுறோமா அப்படின்ட்டுன்னு. பட் அதான் அது ஒரு அப்டேட்டு. இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து என்கிட்ட டென்னிஸ் கேட்டிருந்தீங்க. அது நான் பண்ண முடியல. பட் ஆனால் இப்போ நானும் பெங்களூரில் இருந்தேன். ஸோ பெங்களூரில் ஷூட் பண்ணி போடுற அளவுக்கு வந்துட்டு எனக்கு அவசரம் தோணலை. ஏன்னா ஆல்ரெடி ஆஸ்திரேலியன் ஓப்பன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீக் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் சென்னையில் இருப்பேன் இந்த கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஸ்டே. ஸோ அப்போது அந்த வீடியோ பண்ண பார்க்குறேன். சரி, நிறையா வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் லீக் தான் பேச போகிறோம். ப்ரீமியர் லீக்கில் மேட்ச் முடிஞ்சு அதுவும் முடிஞ்சிருச்சு, எஃப்ஏ கப்பும் முடிஞ்சிருச்சு. ரெண்டுமே ஒரு செட் ஆஃப் பெரிய டீம்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சிட்டாங்க. ஸோ எஃப்ஏ கப்பும் கொஞ்சம் டச் பண்ணுறேன். பட் இன்றைக்கி வீடியோ வந்து ப்ரிடாமினண்ட்டாக மொத்த லீகும் எல்லா டீம்லேயும் வந்துட்டு அவங்கவுங்க சிச்சுவேஷன் பொறுத்து பார்க்கலாம். சிச்சுவேஷன்னா அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க, யாருக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது இந்த சீசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிவெடுத்தேன். ஏன்னா உட்காந்து ஒரு கேம் வீக் உட்காந்து பேசுகிற அளவுக்கு கூட யாராக இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேம் வீக் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், ஒரு டீமோட நிலைமை என்னது, யாருக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம், எங்கள் சித்தப்பாவும் எங்களோட வினுஷியஸ் ஜூனியர் இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். நான் சொல்கிறது வினுஷியஸ் தான் சொல்கிறேன். இது வந்துட்டு ஒரு கிரிஞ்சு காமெடியாக இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு ஒரு கமெண்ட்டில் தான் வந்தது, உங்களோட வினுஷியஸ் ஜூனியர் எப்போ தலை வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவனும் வந்துட்டு வந்திருக்கணும் இன்றைக்கி. பட் லாஸ்ட் மினிட் டிசிஷனால் கூப்பிடல. பட் ஆனால் அவனையும் ஆட் பண்ண பார்க்குறோம் எங்கள் ஸ்டூடியோவில், இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு கூப்பிட பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி தான். ஸோ ஒரு டீமாக பார்க்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு டீமாக இல்லைனாலும் கூட அவங்கவுங்க சிச்சுவேஷன் என்னதுன்றதை பொறுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பிளானு. ஸோ அதில் வந்து ஆஸ் ஆல்வேஸ் நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு 3ஆக பிரிச்சுக்கிறேன் நான். அந்த டாப் 6, அதாவது அந்த ப்ரீமியர் லீக், யூரோப்பு குவாலிஃபை, யூரோப் 7th கூட இருக்குது. பட் ஆனால் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை பண்ணுற அந்த டாப் 6, டாப் 5ல். பட் ஆனால் டாப் 6 தனியாக பேசுகிறேன். அப்புறம் வந்துட்டு அந்த மிட் டேபிள் பார்க்குறேன். அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ரெலிகேஷன் பேட்டில். பட் நான் அது அப்படியே ரிவர்ஸ் மாடலில் போகிறேன். ஃபஸ்ட்டு ரெலிகேஷன் பேட்டில் பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா ரிவர்ஸில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் 2 அண்ட் அந்த ஃபைனல் அந்த யார் ட்ராப் ஜோனுக்கு போக போகிறாங்கன்றது கண்டுபிடிக்கிறதுல தான் வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்துட்டு, நான் ஆக்சுவலாக உட்காந்து நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெலிகேஷன் பேட்டிலுக்கே வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு 2 பேஜ் போச்சு, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதில் ரீசெண்டாக கடைசி வீக்கு வந்து இவங்க நம்ம வுல்ஸ் வேறு வந்துட்டு லிவர்பூலில் போட்டு தள்ளிட்டாங்க 2-1ன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அது பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பேட்டிலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டில் ஆரம்பித்தோன்னா யார், வுல்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வுல்ஃப்ஸ் வந்து ஒரு பயங்கர டேஞ்சரஸான ஒரு டீம் அடுத்த ஒரு 9-8 கேமுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா
அவங்க வந்துட்டு பேக் அகேன்ஸ்ட் த வால், வி ஹேவ் நத்திங் டு லூஸ்ன்ற ஆட்டிடியூடில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த விக்டர் பெரேரா சாக் பண்ணிவிட்டு ராப் எட்வர்ட்ஸ் அவங்க சைட் பண்ணப்பயே வந்துட்டு கிட்டத்தட்ட எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த வருஷம் நம்ம வந்துட்டு ப்ரெப் பண்ணிப்போம், அதாவது அடுத்த வருஷம் சாம்பியன்ஷிப்னா கூட நம்ம சாம்பியன்ஷிப்பில் ரெடியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கான சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. குனியா விற்றுருக்காங்க, அப்புறமா வந்துட்டு லாஸ்ட் இயர் எங்களுக்கு வந்துட்டு நெட்டோ விட்டுருந்தாங்க, அப்புறமா ரயன் அட்னரி வந்துட்டு இவங்களுக்கு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் விற்றாங்க. ஃபினான்ஷியலாக தேர் ஆக்சுவலி நான் ப்ரிட்டி சேஃப் ஸ்பாட். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பேராஷூட் பேமெண்ட் வேறு வரும். நீங்கள் இஃப் யூஆர் பார்ட் ஆஃப் ப்ரீமியர் லீக் எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேராஷூட் பேமெண்ட் வரதுனால ஐ திங்க் ஃபினான்ஷியலாக தேர் அட் அ வெரி குட் பாயிண்ட். ஸோ அவங்க மென்டலாக வந்துட்டு ராப் எட்வர்ட்ஸ் சைன் பண்ணுறப்பே வந்து இந்த சீசன் நம்ம பார்த்துக்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது நான் வந்துட்டு அவங்க சும்மா இந்த ரிசர்ச்னால் பெருசாக ரிசர்ச் எல்லாம் இல்லை, சும்மா என்ன வாட் இஸ் த கேம்ஸ் லைன்ட் அப் அது இதுன்னு பார்த்தா இந்த பாட்டம் 5ல் இருக்கிற டீம்ஸில் ஈஸியஸ்டான ஸ்கெட்யூல் வந்துட்டு உல்ஃப்ஸுக்கு தான் இருக்குது. அவங்க இப்போ வந்துட்டு கரெக்டாக 18 பாயிண்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்கக்கிட்ட வந்துட்டு இருக்கிற மற்ற கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபிகல்ட்டான கேம்ஸ் எல்லாத்தையும் ஆடி முடிச்சிட்டாங்க. அவங்க இப்போ பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ பார்க்குறப்போ அவங்களுக்கு இருக்கிற மற்ற கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெண்ட்ஃபர்டு, வெஸ்ட்ஹாமு, லீட்ஸ் யுனைடெட், டாட்னம்மு, சண்டர்லாண்டு, பிரைட்டனு, ஃபுல்ஹாமு, பர்ன்லி. ஸோ அலைன்மெண்ட் எப்படி மாறிச்சுன்னு தெரில. நான் பேசின வேகத்துக்கு வந்துட்டு அங்கே ஃப்ளாஷ் லைட்டு கீழே விழுந்துருச்சு. பட் ஓகே. ஸோ திரும்ப அதான் சொன்ன மாதிரி உல்ஸுக்கு வந்துட்டு அவங்க லைன் அப் ஆஃப் கேம்ஸ் வந்துட்டு பயங்கர சாதகமாக இருக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ தேர் இஸ் அ குட் சான்ஸ். இது வந்து கரெக்டாக சொல்லணும் 2015 வந்து லெஸ்டர் சிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இருந்தாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கரெக்டாக வந்துட்டு ஒருத்தன் சாக் பண்ணிட்டு நைகல் பியர்சனை கூப்பிட்டு வருவாங்க. நைகல் பியர்சனை கூப்பிட்டு திடீர்னு பார்க்கனா 9 கேமில் 7 கேம் ஜெயிச்சு அவங்க 41 பாயிண்ட் முடிப்பாங்க. அண்ட் 14th பொசிஷன்லேயே அதில் முடிப்பாங்க வேறு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அது பண்ணக்கூடியதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற லைன் அப் ஆஃப் கேம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் லெஸ்டர் அடுத்த சீசன் தான் வந்துட்டு கிளாடியா ரெனியர் சைன் பண்ணி போய் லீகே அடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கலைனாலுமே ஐ திங்க் இவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ரெலிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வுல்ஃப்ஸ் யாரை ஃபேஸ் பண்ணாலும் வுல்ஃப்ஸ் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் டீம் டு பிளே. லக்கிலி ஃபார் அதர் டீம்ஸ் 19 டீமுக்கு அவங்க பெரிய டீம்ஸ் வந்துட்டு எல்லாருமே ஆடி முடிச்சிட்டாங்க. அந்த டாப் 6 இருக்கிறவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு இவங்களை வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள தான் இருக்காங்க. ஸோ வுல்ஃப்ஸ் பார்ப்போம். எனக்கு என்னவோ வுல்ஃப்ஸ் வந்து ரெலிகேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். பட் அவங்க இந்த அடுத்த 8 கேமில் ஒரு புஷ் கொடுத்தாங்கன்னா ஒரு 8 கேமில் வந்து நம்ம ஒரு 15 பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் போனாங்கன்னா 15 பாயிண்ட்னா வந்துட்டு என்ன ஒரு 2 வின்னு வேலைக்கு ஆகாது. ஸோ ஒரு 3 வின்னு ஜெயிச்சாங்கன்னா கூட அவங்க வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக போகும். பட் பார்ப்போம். அடுத்தது வந்தோன்னா பர்ன்லி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க உள்ளே வந்ததே சாம்பியன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு டெஃபென்சிவ் மைண்ட் செட்டில் தான் வந்தாங்க. ஸ்காட் பார்க்கர் வச்சுருக்காங்க. இப்போ அந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட்டில் வந்துட்டு அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு தெரியல. எனக்கு உல்ஃப்ஸ் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு பர்ன்லி மேலே சத்தியமாக கிடையாது. ஸோ ஐ திங்க் பர்ன்லி வில் கோ டவுன். எனக்கு அதுவும் பர்ன்லியோட கேம்ஸ் பார்த்திங்கன்னா கூட அவங்களுக்கு சிட்டி இருக்குது, ஆர்சனல் இருக்குது, ஆஸ்டன் வில்லா இருக்குது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற மித்த இருக்கிற 8 கேமில் பார்த்திங்கன்னா ஸோ பர்ன்லி இட் இஸ் கோன் பி டிஃபிகல்ட். ஸோ Burnley is a confirm drop zone team தான். Wolves also is a pretty much a drop zone team. பட் அவங்களுக்கு இருக்கிற ஃபிக்ஸ்சர்ஸ் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக there's a chance that they made comeback அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது Burnley பற்றி. நெக்ஸ்ட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு இருக்கிற 3 டீம் தான் எனக்கு தெரிஞ்சு எவனுமே எதிர்பார்த்துக்க மாட்டோம் அவங்க இந்த சுச்சுவேஷனில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டுன்னு. நம்ம பேசுகிறது வந்து வெஸ்ட்ஹாமு, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸு. ஸோ சில வாட்டி வந்து ஒரு சில கிளப் நம்ம கொஞ்சம் அச்சீவ் பண்ண உடனே வந்துட்டு வி ஆர் அ பிக் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தானே நினச்சிப்பாங்க. இது சுதர்ஷன் செத்துப்பா ஒரு இதில் சொல்லுவார், நான் நல்ல பிளேயர்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிக்கிறது ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. அந்த மாதிரி அந்த விதத்தில் வந்துட்டு வெஸ்ட்ஹாம் வந்து அவங்க கிராம் பாட்டர் சாக் பண்ணப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்குவாடு வந்து இஸ் நாட் ரெடி ஃபார்
சஸ்டைனபிலிட்டி, தெர் இஸ் அ குட் சான்ஸ் இது வந்துட்டு ரெலிகேஷன் ஆகக்கூடிய ஒரு ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கேற்ற மாதிரி வெஸ்ட்ஹாம், டாட்னம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டில் எந்த ஸ்குவாட் வந்துட்டு இஸ் குட் இனஃப் டு சஸ்டெயின் இன் ப்ரீமியர் லீக்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா ஐ வுட் சே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டோட ஸ்குவாட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக ஹேஸ் தி ரைட் ஸ்குவாட் டு சஸ்டெயின் இன் தி ப்ரீமியர் லீக். ஸோ இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, வெஸ்ட்ஹாமு, நாட்டிங்ஹாமு அண்ட் டாட்னம் மூணுமே வந்துட்டு மோர் தென் ஒன் காம்படிஷனில் இருக்காங்க ரைட்னா. ப்ரீமியர் லீக் இல்லாமல் வெஸ்ட்ஹாம் வந்துட்டு FA கப் ஆட போகிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் நம்ம ஆஸ் வி ஸ்பீக் ஒரு கேம் இருக்குது அவங்களுக்கு. அவங்க ஆப்வியஸ்லாக யூரோப்பில் இல்லை. பட் நாட்டிங்ஹாமோ டாட்னமோ வந்துட்டு யூரோப்பாவிலையும் அண்ட் யூரோப்லேயும் இருக்காங்க, யுஎஃப்ஆலையும் யூரோப்பா லீக்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ இருக்கிற ப்ரீமியர் லீக் சிச்சுவேஷன் அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா வெஸ்ட்ஹாம் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் கேட்டிங்கன்னா, அவங்க தே கேன் கோ ஆஸ் ஃபார் அஸ் நூனா எஸ்பிரிட்டோ சாண்டோஸ் கேன் டேக் தம். அதாவது அந்த ஆள் நம்ம எப்படி ஆஸ்டன் வில்லாக்கு வந்துட்டு எப்படி ஒரு உனே எமரி எப்படி மேனேஜ் பண்ணுறோன்னா அது வரைக்கும் தான் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் சக்சீட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி வெஸ்ட்ஹாமோட ஃப்யூச்சர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நூனா எஸ்பிரிட்டோட ஒரு ஃபிலாசபி, ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் அவங்களால போக முடியும். என்ன கேட்டிங்கன்னா, வெஸ்ட்ஹாமுக்கு வந்துட்டு அந்த ஸ்குவாட் டெப்த்தோ இந்த ஸ்குவாடோட போட்டன்ட் ஸ்குவாடு ஒன்று கிடையாது அவங்கள வந்துட்டு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு. ஸோ பட் ஆனால் நாட்டிங்ஹாம் கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாட்டிங்ஹாம் ஷுட் ஹவ் நெவர் சாக்ட் நூனோ எஸ்பிரிட்டோ. அதே மாதிரி ஸ்பர்ஸ் ஷுட் ஹவ் நெவர் சாக்ட் ஆஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆஞ்ச் வந்து ரீசெண்டாக ஒரு ஓவர்லேப் எபிசோடில் வந்து பேசியிருந்தார். இந்த கேரி நெவில், ஜிம் கேரிகர், அப்புறமா ராய்கின் எல்லோரும் உட்காந்துட்ருக்க, அயன் ரைட் எல்லாம் உட்காந்துட்ருக்கவரில் பேசிகிட்டு இருக்கப்போ அவர் அதான் சொன்னார், டாட்னம் வந்து நம்ம பெரிய கிளப்னு அவங்களே நினைஞ்சிட்ருக்காங்க தவிர எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மென்டல் பிளாக் இருக்குது, நம்ம வந்து ஜெயித்துருவோமா, நம்ம ஒரு இந்த வாட்டி ஒரு கப் அடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது இல்லாமல் டாட்னம் ஹேஸ் நெவர் ஆக்சுவலி ரீப்ளேஸ்ட் ஒரு சில கீ பிளேயர்ஸ். அதில் ஒன்று பெரிய வந்துட்டு ஹாரி கேன் ஒருத்தன் இருந்ததுனால எத்தனை வருஷமாக வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனையை வந்து மூடி மறைச்சிட்டு இருந்தாங்கன்றது வந்துட்டு ஹாரி கேன் கிளம்புனதுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிச்சிது. அது இல்லாமல் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் மேன் கூட மைண்ட் செட் என்னென்னா, எங்கேயாச்சும் ஒரு பிஸ்னஸ் வந்து சொதப்ப போகுது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். அந்த ஒரு முன்கூட்டியே அவங்க வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. இந்த டேனியல் லீவி கிளம்புற ஒரு டேக் வந்து எனக்கு தெரிஞ்சு டேனியல் லீவி ஹேட் சம் இன்சைட் தட் இது வந்துட்டு இட்ஸ் அ ஃப்ரீ ஃபாலில் இருக்கிற ஒரு கிளப்பு, இதுக்கு மேல்ட்டு என்னால் இதை காப்பாற்ற முடியாது. ஏன்னா எல்லாம் லீடர்ஷிப் மெட்டீரியலும் கிளம்பிட்டாங்க. அவங்க அட்லீஸ்ட் ஹியூமன்ஸ் அவனை அட்லீஸ்ட் வச்சுருக்கணும் ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலாக. இப்போ அவங்க யார் லீடர்னு சொல்லுவாங்கன்னு தெரில எனக்கு. ஸ்பர்ஸு வேண்டர்வேனை சொல்லுவாங்களா, இல்லைனா ரொமேரியோ சொல்லுவாங்களா, ஸோ ஆர் விக்காரியோ சொல்ல போகிறாங்களான்னு. ஏன்னா எதுவுமே வந்துட்டு லீடர்ஷிப் மெட்டீரியல் கிடையாது அட் ப்ரெசண்ட். ஸ்பர்ஸோட ஸ்குவாடுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல் தேவை. என்ன தான் நான் வந்து நாட்டிங்ஹாம் வந்து தான் இருக்கிறதுலே பெட்டர் ஸ்குவாடுன்னு சொன்னாலும், ஸ்பர்ஸுக்கு இருக்கிற ஸ்குவாடு இன்ஜரிஸ் இருக்குது. ஏன்னா குலுசெட்ஸ்கிக்கும் மேடிசனுக்கு இன்ஜரி இருக்குது. பட் ஆனால் இந்த லெவலுக்கு வந்துட்டு தே ஷுடன்ட் ஹவ் ஃபாலன் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அண்டு அதான் அவங்களோட ஒன்று அவங்க தாமஸ் ஃப்ராங்கை வச்சு கண்டினியூ பண்ணியிருக்கணும், இல்லைனா வந்து அட்லீஸ்ட் ஆஞ்சை வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கணும். பட் இவங்க 3 பேரில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு என்னவோ அவங்களோட லைனப் பார்த்தோன்னா அடுத்த மேட்சஸில் நாட்டிங்ஹாமுக்கு வந்துட்டு வில்லா இருக்குது, செல்சி இருக்குது, ஆர்சனல் இருக்குது, நியூ கேசல் இருக்குது. ஸோ இது பெரிய டீம்ஸ் அவங்க விளையாட வேண்டியது. வெஸ்ட்ஹாமுக்கு வந்துட்டு மேன் சிட்டி இருக்காங்க, ஆஸ்டன் வில்லா இருக்காங்க, ஆர்சனல் இருக்காங்க, நியூ கேசல் இருக்காங்க. ஸோ வெஸ்ட்ஹாமுக்கு வந்துட்டு இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் சேலஞ்ச். எனக்கு தெரிஞ்சு அவங்க 5 கேம்ஸில் வந்துட்டு தே ஷுட் அட்லீஸ்ட் ட்ரை டு ட்ரா ஃபியூ. அவங்க ஆக்சுவலாக நல்லா விளையாட்டுருக்காங்க. ரீசெண்ட்லி எங்கள் கூட இருந்த கேம் கூட வந்துட்டு 2-0 லீட் பண்ணிவிட்டு அப்புறமா 3-2 நாங்கள் அடித்தது இதெல்லாம் வாஸ் அ கிரேட் கம்பேக். பட் அவங்க வந்துட்டு டீசெண்டாக விளையாட்டுருக்காங்க. அண்ட் நாட்டிங்ஹாம் ஆல்சோ ஹவ் கம் ஆஃப் அ குட் ரிசல்ட் தான். சிட்டியை வந்துட்டு 2-2 ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ விச் இஸ் ஆல் குட். பட் நாட்டிங்ஹாம் வந்து ஓவர் அச்சீவ்ட் லாஸ்ட் சீசன்.
இந்த சீசன் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி செக் சீசன் மாதிரி தான் எனக்கு தோணுது. தேவ் கான் பேக் டு அது ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான் போச்சு. ஷான் டைஷுக்கு போனாங்க, ஆஞ்சை கூப்பிட்டு வந்தாங்க டாட்னமில், அப்புறமா இப்போ வந்து விக்டர் பெரேரா வூல்ஸை சாக் பண்ண மேனேஜரை கொண்டு வந்து கூப்பிட்ருக்காங்க 18 months வேறு அவங்க. ஆனால் இஃப் தே சஸ்டெயின் த்ரூ திஸ் சீசன்னு அவங்க திரும்ப அவனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களே, அதுவும் என்ன டவுட்ஃபுல் தான். ஏன்னா அந்த ஓனர் வந்துட்டு நம்ம பெரிய டீமை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், திஸ் இஸ் அ பிக் டீம் அப்படிங்கிற ஒரு பிலீஃபுக்கு போயிட்டார். பட் ஐ திங்க் இட் டேக்ஸ் டைம். நம்ம வந்துட்டு எவ்ரி டைம் இந்த மாதிரி ஒரு டீமை ஓவர் அச்சீவ் பண்ணுறப்போ அடுத்த சீசன் கான்சிக்வென்ட் சீசன் வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லெஸ்டர்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். லெஸ்டர் சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு த ட்ராப் ஆஃப். இன்ஃபேக்ட் இந்த வாட்டி லிவர்பூலே வந்துட்டு பெரிய டீம் தான், பட் ஆனால் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறமா அது சஸ்டெயின் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது லிவர்பூல் கூட பார்க்குறோம். ஸோ இந்த 3ல் 1 டெஃபினட்டாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இதில் வெஸ்ட்ஹாம் போகுதா, நாட்டிங்ஹாம் போகுதா, டாட்னம் போகுதான்றது பார்க்கணும். பட் ஆனால் பேஸ்ட் ஆன் டாட்னமோட இது நான் பார்க்கல. பட் ஆனால் டாட்னம்க்கு வந்துட்டு தேவ் நாட் ஒன் ஒரு கேம் கூட 2026. ஸோ அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து எனி சார்ட் ஆஃப் வின் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதில் ஈகாட் டூடர் எதுக்கு எடுத்துன்னு வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஈகாட் டூடர் வந்துட்டு எடுத்துன்னு வந்தப்போ அந்த இட்டாலியன் மீடியாலெலாம் வந்துட்டு இவர் வந்துட்டு யூரோப்போட இது சாம் அலடைஸு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஆள் வந்துட்டு அவங்க விளையாடின 2-3 கேம்ஸுமே வந்துட்டு படுகேவலமாக போயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்துட்டு அந்த ஆள் வந்த மாதிரி தெரில. அந்த ஆள் வந்து கிட்டத்தட்ட ஒத்திகை பார்க்குற மாதிரி தான் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தம்பி நான் வந்து இவங்களை காப்பாற்றிட்டேன்னா எனக்கு வந்துட்டு ஃபுல் டைம் ஜாப் குடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கணும். ஃபுல் டைம் ஜாப் வராது. அவன் காப்பாற்றினானா மொரிசியோ பொச்செட்டினோ கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவன் காப்பாற்றினானா அவனுக்கு வேறு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதானே தவிர அவனுக்கு ஃபுல் டைம் ஜாப் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பட் அவங்க போகிற போக்கு பார்த்தா தே ஆர் மிஸ்ஸிங் அ லீடர்ஷிப் மெட்டீரியல். டாட்னம், நாட்டிங்ஹாம் அண்ட் வெஸ்ட்ஹாம் வந்துட்டு வெஸ்ட்ஹாமுக்கு இட் இஸ் ஜஸ்ட் அவங்களோட ஃபிக்சர்ஸ் தான் அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே. சிட்டி, ஆஸ்டன் வில்லா, ஆர்சனல், நியூ காசல் அவுட் ஆஃப் தி 8. நாட்டிங்ஹாமுக்கு வில்லா, செல்சி, நியூ காசல், மான்செஸ்டர் யுனைடெட். ஸோ இது இல்லாமல் நாட்டிங்ஹாம் இன்னொரு பிரச்சனைனா யூரோப்பா கேம்ஸ் வேறு இருக்குது. ஸோ ஐ திங்க் த ஏர்லியர் தி எக்ஸிட் யூரோப்பா அவங்களுக்கு வந்துட்டு ப்ரீமியர் லீக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா இட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். அவங்க யூரோப்பா ஜெயிச்சு அவங்க வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோன் ஹேவ் எனி ரெலவென்ஸு. அதே தான் டாட்னம் வந்துட்டு இங்கே நம்ம எந்திரிச்சு நிற்கிறதுக்கே வக்கில்லை. இதில் வந்து நம்ம சாம்பியன்ஸ் லீக் கான்சென்ட்ரேட் பண்ணுமா அப்படின்னு. இதில் அட்லெட்டிகோ மேட்ரிட் வேறு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ என்ன கேட்டால் ஐ திங்க் தே ஷுட் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ப்ரீமியர் லீக். இந்த 3 கிளப்புமே ப்ரீமியர் லீக் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹவு மெனி பாயிண்ட்ஸ் கேன் வி அக்யூமுலேட் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா இப்போ ஹென்ஸ்ஃபோர்த் இட் இஸ் நாட் அபவுட் 3 points, இட் இஸ் அபவுட் 1 or 3. எல்லா மேட்சுமே 1 or 3ன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க போகணும். ட்ரா ஆர் இது வின்னு. அவங்க வந்துட்டு 0 வந்துடக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தான் ஃபஸ்ட்டு போகணும். ஸோ பேசிக்லி பி டிஃபென்சிவ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பாயிண்ட்ஸ் wherever you can என்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க வந்துட்டு இந்த 3 டீமும் போகணும். இதில் இன்னொரு டீம் வந்துட்டு அந்த செட்டில் ஒரு 2 points மேலே உட்காந்துருக்கிறது வந்து லீட்ஸ் யுனைடெட். டேனியல் ஃபர்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செட்டப் தான். அவர் ஒரு காலத்தில் நார்விச் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இங்கே எடுத்துன்னு வந்திருக்காரு லீட்ஸ் யுனைடெட். அவங்க நல்ல ஸ்டார்ட்டு. சண்டர்லேண்ட் கூட லீட்ஸுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் எல்லாம் வந்துட்டு வாட் ஏ வாவ் ஜி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இட்ஸ் அ ட்ராப் ஆஃப். அண்டர்ஸ்டாண்டபிளி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லாங் சீசனில் வந்து அது எப்பவுமே நடக்கிறது தான். பட் அவங்க வந்து ஐ திங்க் தே ஷுட் அகெயின் லுக் அட்லீஸ்ட் மற்ற 8 கேமில் வந்துட்டு ஒரு 2 wins. அண்ட் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மச் லைக் நம்ம வூல்ஸ் பேசினது என்னென்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பெரிய கேம் தான் இருக்குது, மான்செஸ்டர் யுனைடெட் கூட ஒரு கேம். அந்த கேம் தவிர மற்றது எல்லாமே அவங்களுக்கு எய்தர் ட்ராவபிள் ஆர் வின்னபிள் கேம்ஸ் தான். ஸோ இதுதான் நிலமை. இதில் இப்போ வந்துட்டு இந்த 6 teams பார்த்தோமா, 6 teams பார்த்தோம். இந்த 6ல் யார் ட்ராப் ஆஃப்னா வூல்ஸ் வந்துட்டு இஃப் தே பேட்டில் த்ரூ அண்ட் சஸ்டெயின் சர்வைவ்னா ப்ரில்லியண்ட்டான ஸ்டோரி. பட் ப்ராக்டிக்கலி பாசிபிள்னா எனக்கு என்னவோ அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க வந்து மென்டலி தேவ் ஆல்ரெடி எக்ஸிட்டட். அவங்க வந்து நம்ம காசு சம்பாரிச்சிட்டோம்,
பேராஷூட் ஏர்னிங்ஸ் எல்லாம் வரும். நம்ம அடுத்த வருஷம் சாம்பியன்ஷிப்புக்கு எப்படி பில்ட் பண்ணுறதுன்ற மைண்ட் செட்டுக்கு தான் ஆல்ரெடி போயிட்டாங்கன்னு தோணுது. பட் அவங்க கொஞ்சம் இந்த லாஸ்ட் 2-3 ஆஸ்டன் வில்லா கூட வின்னும், அப்புறமா லிவர்பூல் கூட வின்னுக்கு அப்புறமா ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் இருந்து சரி நம்ம எப்படியும் கீழே போகிறோன்ற ஆயிடுச்சு, ஒரு அடுத்த 3 கேம் சும்மா விளையாடி பார்ப்போமே, ஜெயிக்கிறோமான்னு பார்ப்போமே அப்படின்னு விளையாடினாங்கன்னா அது ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அவங்கள பார்க்கணும். பட் ஆனால் என்னோட ப்ரெடிக்ஷன் இஸ் வுல்ஃப்ஸ் அண்ட் பர்ன்லி ஆர் கோயிங் டவுன். எனக்கு அதோட சேர்ந்து வெஸ்ட் ஹாம் வில் கோ டவுன் தான் தோணுது. இட்ஸ் வெஸ்ட் ஹாம் கோயிங் டவுன் இஸ் ரொம்ப ஒரு பேட் சைன் டு தி ப்ரீமியர் லீக். ஏன்னா பயங்கர ஒரு நல்ல டீம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பட் அவங்க கோயிங் டவுன் வில் பி ஒரு பூஸ்ட் ஃபார் தி ஓவரால் என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரீமியர் லீக் எவ்வளோ காம்படிட்டிவ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டுன்னு. பட் மை ப்ரெடிக்ஷன் இஸ் வெஸ்ட் ஹாம் வில் கோ டவுன் தான். ஏன்னா ஸ்பர்ஸ் அண்ட் நாட்டிங்ஹாம் ஹேஸ் தி ஸ்குவாட் டு சஸ்டெயின். வெஸ்ட் ஹாம் கிட்ட அந்த ஸ்குவாடும் இல்லை. அவங்க நம்பியிருக்கிறது ஒன்லி அந்த மேனேஜர் நூனோ தான் அவங்களுக்கு காப்பாற்றணுன்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அது அதுக்கு மேலேயும் ஒன்றும் கிடையாது அவங்ககிட்ட இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ மை கெஸ்ஸஸ் இட் வில் பி வெஸ்ட் ஹாம் தட் வில் கோ டவுன். இஃப் வெஸ்ட் ஹாம் சர்வைவ்ஸ் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி லீட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பட் லீட்ஸ் எனக்கு தெரிஞ்சு தே வில் ட்ரை டு புஷ் அந்த ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எங்கேயாச்சும் அங்கே எடுத்துகிட்டு அந்த 35-36 கிராஸ் பண்ணிடலாம் தம்பி, அதுக்கப்புறமா பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலான்ற மாதிரி தான் யோசிப்பாங்கன்னு தோணுது. ஸோ இது நம்ம ரெலிகேஷன் பேட்டில் பற்றி அடுத்தது வரும். ஒரு மிட் டேபிள் டீம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலையே இப்போ ஈஸியஸ்ட் டீம்ஸ் டு பிளேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லுவேன்னா அவங்களுக்கு தே ஹேவ் நத்திங் டு ப்ரூவ். இப்போ நீங்கள் ஃபுல்ஹாமோ பிரெண்ட்ஃபோர்டு கூட ஓகே, போர்ன்மவுத்தோ இல்லைனா கிறிஸ்டல் பேலஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 37 தாண்டிட்டாங்க. அவங்களுக்கு ரெலிகேஷன் ரிஸ்க்கு கிடையாது. நம்ம யூரோப்பு போகுமா, அதாவது கான்ஃபரன்ஸ் லீக் ஸ்பாட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒன்று தான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர். பட் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அதுவும் ஃபுல்ஹாமு கிறிஸ்டல் பேலஸ் கிளாஸ்னர் கிளம்புற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால எனக்கு என்னவோ கிறிஸ்டல் பேலஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடையாது விளையாடுறதுக்கு. அதுவும் இப்போ தே வில் ட்ரை டு புஷ் த்ரூ சஸ்டெயின் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த சீசனுக்கு வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த குரூப்பிங் ஆஃப் டீம்ஸ் எஸ்பெஷலி ஃபுல்ஹாம், போர்ன்மவுத், கிறிஸ்டல் பேலஸ் எனக்கு தே ஆர் டீம்ஸ் தட் ஆர் ஈஸி டு ப்ளே வித் இந்த சிச்சுவேஷனில் நான் சொல்லுவேன். ஏன்னா தே ஹாவ் நோ ரீசன்ஸ் டு புஷ் த்ரூ. அவங்களுக்கு தே வில் கேமை பார்த்துக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆடலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் தான் அவங்க இருப்பாங்கன்னு தோணுது. இதில் எனக்கு ஒரு டீம் பற்றி பேசி ஆகணும். இது நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். நியூ கேசல் இந்த குரூப்பில் இருக்கிறது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரைட். நியூ கேசல் அவங்களுக்கு இருக்கிற டீம் பிளேயர்ஸ் டொனாலியாக இருக்கட்டும், ஆந்தனி கார்டனாக இருக்கட்டும், இல்லைனா வால்டமாடியாக இருக்கட்டும், கிமேரஸாக இருக்கட்டும், அந்த ஸ்குவாடு வச்சுக்கிட்டு அவங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்ன கேட்டிங்கன்னா இட் இஸ் அன்ஃபேர். அன்ஃபேர்னு சொல்கிறதுக்கான ஹேவ் அண்டர் அச்சீவ்டு. இது இப்போ கூட எப்படி பேசுகிறாங்கன்னா எடி ஹவ் தான் அவங்களோட ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எடி ஹவ் ஓட லிமிட்டேஷனே இஸ் டு ஃபினிஷ் 6th, 5th ஆர் 5th to 10th முடிக்கிற ஒரு லிமிட்டேஷன் தான் எடி ஹவோட ஸ்ட்ரக்சரில் இருக்குது. எஸ் அவங்களுக்கு ஒசுவேலாவோட இன்ஃபேக்ட் என்னோட மை பர்சனல் கோல் ஆஃப் த சீசனுக்கு நான் பெரிய கண்டென்ட் இருந்தேன் அந்த ஒசுவேலாவோட கோல் அகேன்ஸ்ட் யுனைடெட். என்ன கோல் பா, எனக்கு எல்லாம் மிரண்டேன் நான். 10 men கூட விளையாடுறது ஒரு விஷயம், அந்த பாலை எடுத்துன்னு போயிட்டு சம்டைம்ஸ் யூ டோன்ட் நோ, அதாவது ஒருத்தன் அவனை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு. லெமன்ஸ் எல்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டான், அந்த பால் அந்த எண்டுக்கு அப்படி கர்வ் ஆகும்ன்ட்டு எல்லாம். ஸோ ஒசுவேலாவோட கோல் கிளியர்லி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் கோல் ஆஃப் த சீசன் கண்டென்டருக்கான ஒரு நான் சொல்லுவேன். ஏன்னா யூ ஹேவ் ஒரு டிஃபென்சிவாக உனக்கு அடிஷ்னல் மென்னும் இருக்கான் அண்ட் அந்த பால் அவன் கேரி பண்ண விதமும் சரி, இட் வாஸ் இன்க்ரெடிபிள். ஸோ அது ஒரு சைடில் வச்சுட்டு கம்மிங் பேக் டு நியூ கேசல், ஐ திங்க் நியூ கேசல் ஆர் கிளியர்லி அண்டர் அச்சீவிங். நான் இந்நேரத்துக்கு நியூ கேசல் நம்ம டாப் 6 பேசுகிற மாதிரி ஆஸ்டன் வில்லா இருக்கிற இடத்துல நான் நியூ கேசல் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
பட் ஆனால் அந்த ஓனர்ஷிப் வந்துட்டு அந்தளவு அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அவங்க மறுபடியும் வந்துட்டு எடியோ நம்பிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்க வந்துட்டு ஆல்ரெடி சோலாங்கைக்கு அடியை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ தெரில, பார்ப்போம். ஏன்னா தட் டீம்ஸ் டிசர்வ்ஸ் டு பி பெட்டர். இதில் இன்னொரு டீம் நம்ம பேசி ஆகணும்னா பிரெண்ட்ஃபர்ட் வந்துட்டு நான் ஒரு வாட்டி சொல்லியிருந்தான் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஃபுல்லாகவே வந்துட்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஐ திங்க் பிரெண்ட்ஃபர்ட் இஸ் தி வே ஃபார்வர்ட். அந்த மணி பால் கான்செப்டில் தான் எனக்கு தெரிஞ்சு இனிமேல்ட்டு முக்கால்வாசி டீம்ஸுமே வந்துட்டு இனிமேல்ட்டு விளையாட பார்ப்பாங்க. ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஸ்கவுட்டிங், எவ்ரிபடி இஸ் ஃபைண்டிங் த பெஸ்ட் டேலண்ட். பட் இந்த அண்டர் த ரேடரில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இனிமேல்ட்டு. இது வேரியஸ் வெரைட்டிஸில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. சவுத்தாம்ப்டன் பண்ணுவாங்க. சவுத்தாம்ப்டன் கிட்டேருந்து லிவர்பூல் வாங்கிட்டு இருந்தாங்க, பிரைட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரைட்டன் பண்ணுறது தான், பிரைட்டன் கிட்டேருந்து தான் நாங்கள் வாங்குவோம், செல்சி வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பிரெண்ட்ஃபோர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிரெண்ட்ஃபோர்ட் கிட்டேருந்து பிரித்து போட்டு வந்துட்டு நிறைய பேர் ஆளாளுக்கு ஒன்று வாங்கி போட்டிருக்காங்க. யார் கிட்ட போனாங்கன்னு நம்ம நிறைய பேர் பிரெண்ட்ஃபோர்ட்லேருந்து கலப்புனாங்கல்ல. ஸோ அது மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ பிரெண்ட்ஃபோர்ட்டோட மாடல் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய டீம்ஸ் இனிமேல்ட்டு எடுக்க ஆரம்பிப்பாங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறதும், அப்புறமா வந்துட்டு அண்டர் த ரேடார் இருக்கிற டீம்ஸை எடுக்கிறதுன்ற மாதிரி தான் போவாங்க. பட் அட் சம் பாயிண்ட் இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பெரிய கிளப் ஆகணும்னா அவங்களோட பிளேயர்ஸை சில பேர் ரீட்டைன் பண்ணணும். பிரெண்ட்ஃபோர்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி அவங்க வந்துட்டு ஒரு 2-3 பெரிய சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஆஃப் சீசனில். பட் அவங்க தே கேனாட் சஸ்டெயின் எவ்ரி சீசன் வந்துட்டு புதுசாக ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் கொண்டு வந்துட்டு வி வில் அச்சீவ்ன்றது. ஐ திங்க் இட் இஸ் நைஸ். ஏன்னா அவங்களோட மாடல் புரியறதுக்கு ஒரு 2 years ஆயிடுச்சு. இப்போ ஐ திங்க் திஸ் சீசன் இஃப் தே ஹாவ் டு சஸ்டெயின், அவங்க அடுத்த சீசனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் அப் போனோன்னா ஐ டோன்ட் திங்க் திரும்ப பிளேயர் சேல்ஸ் வில் பி த ரைட் வே ஃபார்வர்ட். அவங்க கொஞ்சம் வந்துட்டு தே ஹாவ் டு ரீட்டைன் பிளேயர்ஸ் அண்ட் பார்க்கணும். ஏன்னா பிரெண்ட்ஃபோர்ட் டூயிங் வெல் இஸ் ப்ரீமியர் லீக் டூயிங் வெல்ன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த மாதிரி மிட் டயர்ஸ் டீம் இம்ப்ரூவிங் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு பெரிய டீம்ஸ் கூட சேலஞ்ச் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி. அதே மாதிரி தான் இந்த வருஷம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் டன் வெல். அது வந்துட்டு மற்ற பெரிய கிளப்புக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு புஷ்ஷாக இருந்திருக்கும் அண்ட் எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும். பட் பிரெண்ட்ஃபோர்ட் வந்துட்டு இஸ் கிளியர்லி த வே ஃபார்வர்ட். நிறைய டீம்ஸ் வந்துட்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இந்த மாதிரி அண்டர் த ரேடார் பிளேயர்ஸ் எல்லோரும் எப்படி நம்மளோட சிஸ்டம் ஃபிட் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்க கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்துட்டு ஸோ இதில் எனக்கு பெருசாக சொல்கிறது, இதில் கான்ஃபரன்ஸ் லீக் யாருக்கு போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எவர்டன் புஷ் பண்ணோம். பிரெண்ட்ஃபோர்ட் கூட வந்துட்டு எப்படின்னா கான்ஃபரன்ஸ் புஷ் பண்ணுவாங்க. பட் எனக்கு ஒரு ஃபீலிங் இஸ் எய்தர் எவர்டன் ஆர் நியூ கேசல் தான் வந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ் லீக் ஸ்பாட்டுக்கு போவாங்க. பிரெண்ட்ஃபோர்ட் போனால் நல்லாயிருக்கும். பட் பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக இப்போயோ கிட்டத்தட்ட ஒரு 28 நிமிஷம் முடிஞ்சிருச்சா, நம்ம டாப் 6க்கு வருவோம். டாப் 6ல் 6th பொசிஷனில் கரண்ட்டாக நம்ம பார்க்குறப்போ லிவர்பூல் இருக்காங்க. லிவர்பூல் சீசன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நிறைய பேரோட ஃபேவரட்ஸாக இருந்தாங்க. இப்போது இருக்கிற நிலைமைக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தேர் டூயிங் ஓகே வித் ரிசல்ட்ஸ். அவங்க ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தேர் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்லாட் இஸ் கவுண்டிங் இஸ் டேஸ் தான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்லாட் வந்துட்டு ப்ரெஷர் போட்டோன்னே வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் பிஹேவியராக வந்துட்டு அங்கே பிரச்சனை இருக்குது இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு பேசுகிறானே தவிர நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்குன்றது வந்துட்டு பேசுகிறத விட்டுட்டான். பால் வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னே 3 மாதத்துக்கு முன்னே பேசினப்போ ஓனர்ஸோட டார்லிங் தலாம் வரேன், யாரும் ஓனர்ஸ் எதிர்த்து பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஓகே, அது வேணால் ப்ராப்ளி இன்னும் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கான். பட் அவனோட டீமோட ஐடென்டிட்டின்றது வந்துட்டு உன்னால் 2 இயர்ஸாக வந்துட்டு உன்னால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா ஐ திங்க் யூ ஆர் ஜஸ்ட் டீலிங் வித் டேலண்ட் தென் என்ஃபோர்ஸிங் ஒரு ஸ்ட்ரக்சர் டு த டேலண்ட்னு நான் சொல்லுவேன். அதாவது உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு நீ மேனேஜ் பண்ணுறியே தவிர உன்னோட ஐடென்டிட்டி அந்த சிஸ்டம்ன்றது வந்துட்டு ஒன்றும் நீ இன்னும் கரெக்டாக இன்வால்வ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இஸ் அ குட் பீப்புள் மேனேஜர். ஏன்னா அந்த சாலாவோட சுச்சுவேஷன்லேருந்து எப்படி ரிக்கவர் ஆகி
டீமை மறுபடியும் வந்துட்டு ஒரு யுனைட் பண்ணிட்டான்றது வந்துட்டு இஸ் அ கிளியர் கிவ் அவே தட் அவன் வந்துட்டு ஒரு நல்ல பீப்புள் மேனேஜர்ன்ட்டு. பட் பீப்புள் மேனேஜராக மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறது தான் எங்கள் சுச்சுவேஷனு. ஸோ பை த லுக்ஸ் ஆஃப் இட் அவங்க வந்துட்டு டிஃபென்ஸு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அப்கிரேட் பண்ணி ஆகணும். வர இது ஜெர்மி ஜாக்கெட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஹூ வில் ப்ராபப்ளி பி டீமிங் அப் வித் வேன் டைக் தான் அடுத்த சீசன்லேருந்து. அதுவும் 2 பயங்கர டாலான ஒரு டிஃபெண்டர்ஸ், 6'5" நினைக்கிறேன் ஜெர்மி ஜாக்கெட் கூட. ஸோ அவன் 2 பேரும், அப்புறமா அவங்க ஃப்ரிம்பாங் லாஸ்ட் டைம் இது ஹோப்ஃபுல்லி அவன் நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியாக இருப்பான்ட்டுன்னு. ஸோ அது பார்ப்போம். பட் வேர் டு தே ஃபினிஷ்? என்னோட டாப் 6 ப்ரெடிக்ஷனில் பேஸ்ட் ஆன் ஹவு இட் இஸ் கோயிங் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்டன் வில்லா வில் ட்ராப் ஆஃப். ஆஸ்டன் வில்லா வந்துட்டு 6க்கு வந்துடுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஆஸ்டன் வில்லாவோட இஸ் இன் அ ஃப்ரீ ஃபால்னு தான் நான் சொல்லுவேன். தேர் நாட் லூசிங் ஆஸ் மெனி கேம்ஸ்ங்க. ஆனால் ஆஸ்டன் வில்லா ஹேவ் டு ஃபேஸ் ஈச் அதர். இவங்களே வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ திங்க் தே ஹேவ் அ கேம் அகேன்ஸ்ட் அந்த டாப் 6ல் ஒரு 2-3 பேர் ஆர்சனல் விளையாடுறாங்க. அப்புறமா செல்சி முடித்தாங்க லாஸ்ட் வீக் தான் 4-1 தோற்றுந்தாங்க. அதே மாதிரி தே ஹேவ் அதர் டீம்ஸ் தே ஹேவ் டு ஃபேஸ். ஸோ அதனால் அதெல்லாம் இருந்து ஐ திங்க் ஆஸ்டன் வில்லா கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா தே டோன்ட் ஹேவ் தி ஸ்குவாட் டெப்த். அண்ட் அவங்களுக்கு என்ன தான் சாம்பியன்ஸ் லீக் போகணுன்னு நினச்சாலும் ஐ திங்க் த குவாலிட்டி ஆஃப் தி டீம்ஸ் அரவுண்ட் தம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால அட் தி எண்ட் ஆஃப் த சீசன் எனக்கு தெரிஞ்சு அவங்க 6க்கு ட்ராப் ஆஃப் ஆகிடுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இட்ஸ் வெரி க்ளோஸ். லிவர்பூல் 48, செல்சி 48, ஆஸ்டன் வில்லா அண்ட் யுனைடெட் 2மே 51-51 இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ரிட்டி டைட் ரேஸ். பட் ஆஸ்டன் வில்லா கம்மிங் த்ரூ கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் தே வில் ட்ராப் ஆஃப் டு 6th. சரி, அடுத்தது நம்மக்கிட்ட வரும் செல்சி அட் ஆக்சுவலாக ஆஸ்டன் வில்லா பற்றி நிறைய பேசிட்டேன். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஐ வாண்ட் டு திரும்ப போய் ஆஸ்டன் வில்லா பற்றி பேசுவேன் என்னென்னு. பட் ஆனால் ஆஸ்டன் வில்லா பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால அதில் ஒன்று முடிக்கணும்னா ஐ திங்க் உனையா மாதிரி தான் அவங்களோட மச் லைக் நான் எப்படி நூனா எஸ்பிரேட்டோ சொன்னனோ அதே மாதிரி உனை எமரி இஸ் தர் ஒன்லி ஹோப். அவங்ககிட்ட வந்துட்டு தே ஹேவ் பிளேயர்ஸ், டெஃபினெட்லி பிளேயர்ஸ். இன்ஃபேக்ட் எங்களோட நிறைய எக்ஸிட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அங்கே தான் போய் இப்போ முடிச்சிட்ருக்காங்க. ஸோ நேம்லி மேட்சனாக இருக்கட்டும், டாமி அப்ரமன் அங்கே வந்துட்டான். அப்புறமா சான்சோ கூட அங்கே இருக்கான். சான்சோ ஆக்சுவலாக யுனைடெட்னு வாங்க, பட் ஆனால் எங்ககிட்ட தானே விளையாட்டுருந்தான் போன வருஷம். ஸோ அவனும் அங்கே இருக்கான். அண்ட் ரூமர் சார் தட் மேசன் மவுண்ட் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி அடி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதெல்லாம் போயிட்டுருக்கு. பட் ஐ திங்க் இந்த சீசன் அவங்களோட ஸ்குவாட் டெப்த் அண்ட் அவங்களோட ஒரு தே ஸ்டார்டட் த சீசன் ரியலி வெல். சீசன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப போராக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அப்புறமா ஒரு நடுவில் ஒரு பயங்கரமான ரன்னு போயிருந்தாங்க. அவங்களோட டீல்மென்ஸோட இன்ஜுரி, அப்புறமா ஒரு 2-3 இன்ஜுரி எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் இருந்துச்சு அந்த மிட்ஃபீல்டோட சிச்சுவேஷன். ஏன்னா அவங்களோட மிட்ஃபீல்ட் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது when they were at their best. ஸோ தட் வாஸ் அ பிக் ட்ராப் ஆஃப் அவங்களுக்கு. ஸோ ஐ திங்க் ஆஸ்டன் வில்லா தான் ட்ராப் ஆஃப் ஆகிடுவாங்க. ஸோ கம்மிங் பேக், இப்போ எங்கள் ஆளுங்க கிட்ட பேச ஆரம்பித்தேன்னா நான் வந்து ஜான்வரியில் ஒரு செல்சின்னொன்னவே சின்ட்ராஸ் நிறையா பேசுவான்ற மாதிரி எல்லாம் கண்டென்ட் இல்லை இன்றைக்கி. பட் ஜான்வரியில் ரொசினியை சைன் பண்ணுறதுக்கு முன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவன் மெரஸ்காவோட சாக்கிங் அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் வண்டரிங் இவங்க எப்படியும் வந்துட்டு லியான் ரொசினியை தான் கூப்பிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற வந்து ஒரு பேச்சு அப்பயே போயிட்டு இருந்தது. ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சு எங்களோட மெயின் இன்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி டு அந்த யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அது ஒரு மெயின் இது இருக்கும். அதுதான் மெயின் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு இருக்கும் டு நெக்ஸ்ட் சீசன் போகிறதுக்குள்ளே. இதுக்கு நடுவில் வந்துட்டு எங்கள் சாம்பியன்ஸ் லீக் வேறு வருது. PSG என்ன ப்ரோ PSG போட்டுருவீங்களா வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் மாதிரினா? இப்போ இருக்கிற நிலைமைக்கு எனக்கு தெரிஞ்சு வி ஆர் ஸ்டில் நாட் கம்ப்ளீட்லி ஒரு டீம் மாதிரி விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ரொசினியோ ஒரு மாடலில் வந்துட்டு எவ்ரிதிங் நீட்ஸ் டு கோ ஃப்ரம் தி மிடில் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்சோ ஃபெர்னாண்டஸ் வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்ஸ் ஆகிட்டான். சாண்டோஸ் வந்துட்டு சிடிஎம்மில் கிட்டத்தட்ட விளையாட்டு அவன் தான் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான் ஆண்ட்ரே சாண்டோஸு. இதில் கோல் பாமர் வந்துட்டு இப்போ தான் ஹி ஸ்டார்டிங் டு ஃபிட் இன் டு த சிஸ்டம். கொஞ்சம் ரோல் செட் ஆகுதானுங்க.
நாங்கள் நிறைய டீம்ஸ் நிறைய கேம்ஸ் வந்துட்டு இப்போது கரண்ட்டாக நல்லா விளையாடுறதுக்கு காரணம் என்னென்னா இது வினுஷ் பார்த்தோன்னா என்ன சொல்கிறேன்னு தெரில. யாவ் பெட்ரோ ஹேஸ் ஃபைனலி கிளிக்டு. எங்களுக்கு வந்துட்டு யாவ் பெட்ரோ நாங்கள் ஸ்ட்ரைக்கராக சைன் பண்ணவே இல்லை. அவன் வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் 9 நம்பர் 10 பொசிஷனில் எங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வாங்கிட்டு இப்போ என்னடானா அவன் தான் எங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக கோல் மேலே கோல் போட்டுட்ருக்கான். ஸோ இந்த டீம் வச்சு ஐ திங்க் எங்களது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு லீடர்ஷிப் இல்லாத ஒரு டீம். சில பேர் சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ரீஸ் ஜேம்ஸ் எல்லாம் போனீங்கன்னா எங்கே போனாலும் கட்டி பிடிக்கிறான், அது ஏதோ பண்ணுறான். பட் அவன்கிட்ட அந்த ஜான் டெரி, மெக்கலேலி, லாம்பார்டு, ட்ராக்பா லெவலுக்கு லீடர்ஷிப் தெரியுதானா இன்னும் தெரியல. ஆனால் அவன் வந்துட்டு அவனால் முடிஞ்சது பண்ணுறான். ஸோ இந்த சீசன் ஐ திங்க் எங்களுக்கு வந்து அந்த டாப் 4 ஃபினிஷ், டாப் 5 ஃபினிஷ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு லுக் அட். சாம்பியன்ஸ் லீக்கில் மனசு வந்துட்டு இப்போ பிஎஸ்ஜி கிராஸ் பண்ணி போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் ரைட் நவ் வி ஆர் நாட் இன் அ சிச்சுவேஷன் தட் வி கேன் சேலஞ்ச் பிஎஸ்ஜி. ஏன்னா நேற்று நான் எங்களோட எஃப்ஏ கப் மேட்ச் பார்த்தேன் அவர் எக்ஸாம் கூட. நானே வெக்ஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஆடணும். ஏன்னா உனக்கு வந்துட்டு வெட்னஸ்டே நைட் ஒரு மேட்ச் இருக்குது, வெட்னஸ்டே ஈவினிங் உனக்கு ஒரு மேட்ச் இருக்குது, சாட்டர்டே ஈவினிங் ஒரு மேட்ச் இருக்குது. சாட்டர்டே ஈவினிங் மேட்ச் வந்து நீ ஒரு சாம்பியன்ஷிப் டீம் கூட விளையாடுற, நீ ஒரு உன்னோட செகண்ட் டயர் டீம் கூட தான் விளையாடுற. பட் அந்த மேட்சை நீ 90 மினிட்ஸில் முடிச்சனா தான்டா உனக்கு அங்கே ரெஸ்ட்டு உனக்கு எல்லாருமே வரும். நீ அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கே உன்னோட ஸ்டார்டர்ஸை கூப்பிட்டு வந்து தான் ஜெயிக்கிறேன்னா அப்புறம் என்னத்துக்கு இருக்க சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் நேற்று கூட அவங்க தான் வந்துட்டு 2 வாட்டி லீட் எடுத்தாங்க. 1-0 லீட் ஒரு எக்ஸாம் போட்டாங்க, அப்புறமா 2-1 ஆகுனாங்க. லக்கிலி நம்மளுக்கு வந்துட்டு அச்சம்பாங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான கோலை போட்டு 2-2 ஆகினா. அதுக்கப்புறமா லக்கிலி ரெட் கார்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா டைமில் போய் ஒரு 2 கோல், அதுவும் 2 கோல் யார் யாவப்படுறோம் காரணம் வச்சோம் அடித்தாங்க. ஸோ வி ஆர் நாட் லுக்கிங் அ வெரி ஸ்ட்ராங் சைடு ஃபார் மீ டு ஸ்ட்ராங்லி சே பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் வர மாட்டேங்குது. ஏன்னா ஆஸ்டன் வில்லா கூட 4-1 அடித்தோம். அதுவும் எப்படின்னா 1-0 டெஃபிசிட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு 2-3 அவங்களுக்கு நல்ல சான்சஸ் இருந்தது அவங்க 2-0 போகிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒன்று ஒன்றா செட் ஆக ஆரம்பித்து யாவ் பெட்ரோட ஹேட்ரிக்கு, அப்புறமா பால்மர் ஒரு கோல்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுமே தவிர எனக்கு வந்துட்டு எங்கள் டீமில் ஸ்டெபிலிட்டி இன்னும் கரெக்டாக தெரியல. ஸ்டெபிலிட்டி இந்த சென்ஸ் எங்கள் ஸ்ட்ரக்சராக எனக்கு வந்துட்டு இன்னும் எதுவும் கரெக்டாக தெரியல. ஸோ அது வந்துட்டு இந்த சீசன் முடிஞ்சு தான் ரொசின்யா என்ன பண்ணுறான்னு தெரியணும், பார்க்கணும். ஏன்னா அவனும் வந்துட்டு சின்ன பையனாக தான் இருக்கான். ஸோ ஹீ இஸ் லேர்னிங் வித் த டீம்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் செல்சி. அது பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு 5 நிமிஷம் பேசிட்டேன். அடுத்தது வந்துட்டு பார்த்தோன்னா யுனைடெடு, சிட்டி அண்ட் ஆர்சனல். யுனைடெட் ஐ திங்க் ஹாவ் அண்டர்ஸ்டுட் தேர் லெவல்ஸ். அவங்களோட லெவல் என்னதுன்னு புரிச்சு நம்மளுக்கு எப்படி விளையாடினா நம்ம வந்துட்டு சஸ்டைனபிளான ஒரு சிச்சுவேஷனில் இருப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. தே ஆர் நாட் கோயிங் இன் டு அ கேம் சேயிங் நாங்கள் எங்களோட மிந்தி நம்ம ஃபர்கி இருந்த டைமில் போன மாதிரி எங்களோட ஐடென்டிட்டி இதுதான், நாங்கள் இதுதான் காண போகிறோம், நாங்கள் இப்படி தான் உங்களை அட்டாக் பண்ண போகிறோன்ற ஒரு கேரிக்கு வந்துட்டு ஒன்று தெளிவாக பண்ணியிருக்கான் வந்ததுலேருந்து. நீ என்கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் இது, அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவன் எந்த ரோலில் கரெக்டாக இருக்கானோ அந்த ரோலில் நான் வச்சு விளையாட போகிறேன். நான் ஒரு ஐடியாலஜி கொண்டு வர போகிறேன், நான் வந்துட்டு ஒரு ஐடியாவை கொண்டு வந்துட்டு ஐடியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து உள்ள ப்ரிப்பேர் பண்ணி விளையாட போகிறேன் அப்படிங்கிற ஒரு மிஸ்டேக் பண்ணலாம் அவன். ஸோ இன்ஃபேக்ட் அவன் நியூ கேசல் கூட தோற்றுந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச அந்த நியூ கேசல் கேம் கூட தேர் வாஸ் அ குட் சான்ஸ் யுனைடெடுக்கு வந்துட்டு ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க தேர் டூயிங் த பேசிக்ஸ் ரைட். யுனைடெட் வந்துட்டு பேசிக்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. பால் ட்ராக்கிங்காக இருக்கட்டும் சரி, நம்ம வந்துட்டு டிஃபென்சிவாக கூட சரி, ஸ்ட்ரக்சரலி வந்துட்டு அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து யுனைடெட் வில் வெரி வெல் ஃபினிஷ் இன் 3 தான் எனக்கு தோணுது. தேர்ட்லனா அன்லெஸ் யுனைடெட் வந்து ஐ திங்க் யுனைடெடுக்கு ஒரு 2-3 பெரிய கேம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எதாவது சொதப்பாமல் இருந்தாங்கன்னா ஐ திங்க் யுனைடெட் ஷுட் ஃபினிஷ் 3. ஸோ எனக்கு தெரிஞ்சு தி காம்படிஷன் எனக்கு பர்சனலி இஸ் 3 தேர்ட் பொசிஷனுக்கு வந்து இட் வில் பி பிட்வீன் யுனைடெட் அண்ட் செல்சின்னு தான் வந்து கிட்டத்தட்ட. ஏன்னா ஐ திங்க் யுனைடெட் ஹேவ் டு ட்ராவல் டு செல்சி ஒரு கேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் வில் பி அ பிக் டிசைடிங் ஃபேக்டர். அது இல்லாமல் செல்சியோட டேலண்ட்
அசட்ஸ் பிளேயர் டு பிளேயர் டேலண்ட் பார்த்தீங்கன்னா செல்சியோட டேலண்ட் இஸ் லிட்டில் ஹையர்னு சொல்லுவேன். கேரிக் ஹஸ் ஜஸ்ட் மேட் ஷுர் அவன் வந்துட்டு டேலண்ட் மற்றும் பத்தாது, நீ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இதில் வந்து கேரிக் எவ்வளோ நான் கிரெடிட் கொடுக்குறேன்னு ஸ்டீவ் ஆலண்டுக்கும் அதே மாதிரி கொடுப்பேன். ஸ்டீவ் ஆலண்ட் செல்சி கூட ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஆள், எனக்கு தெரியும் அந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டுன்னு. ஸோ அவன் அங்கேருந்து வந்துட்டு இங்கிலாந்து டீமுக்கு போயிருந்தான் அண்டர் கேரட் சவுத் கேட்டு, அங்கேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ரக்சரலி நீங்கள் அந்த இங்கிலாந்து டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தேவர் டிஃபென்சிவ்லி வெரி ஸ்ட்ராங். கேரட் சவுத் கேட் கிட்ட இருந்த பெரிய பிரச்சனை என்னென்னா அவ்வளோ அட்டாக்கிங் பிளேயர்ஸ் வச்சுட்டு ஒய் ஆர் தே நாட் பிளேயிங் அ ப்ரோக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு கேரட் சவுத் கேட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சொல்லணுமோ ஸ்டீவ் ஹாலண்டும் அதே மாதிரி தான். அதே மாதிரி யுனைடெட்லேயும் ஸ்டீவ் ஹாலண்ட் இஸ் அ மேஜர் சே. நீங்கள் வேறு எந்த ஒரு கோச் வேணால் கூட்டுவாங்க, ஆனால் ஸ்டீவ் ஹாலண்டை கோட்டை விட்டிங்கன்னா திரும்ப பிரச்சனையில் போய் முடியும். நான் இப்போயே சொல்கிறேன், ஸ்டீவ் ஹாலண்ட் இஸ் அ வெரி கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் அந்த கோச்சிங் இது. ஸோ எனக்கு என்னவோ அத்தனை பேர் ஸ்டீவ் ஹாலண்டை பற்றி பேசுகிற மாதிரி தெரில, கேரிக்குன்றீங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஸ்டீவ் ஹாலண்டோட பெரிய சே இருக்குது. சரி, அது யுனைடெட். அடுத்தது இப்போது நம்ம ஃபைனல் டாபிக், தி டைட்டில் ரேஸ். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் திஸ் இஸ் ஆர்சனல்ஸ் இயர். ஆர்சனல் தான் இந்த வாட்டி ஜெயிப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே தெரியுது. ஏன்னா ஆர்சனல் ஆர் டூயிங் த டர்ட்டி திங்ஸ் கரெக்டாக இந்த வாட்டி, விச் இஸ் நீங்கள் மொரினியோட எல்லா சாம்பியன்ஷிப் இது ப்ரீமியர் லீகோட சீசன்ஸ் ஜெயிச்ச சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் பிரில்லியன்ட் பியூட்டிஃபுல் ஃபுட்பால் இருக்கும். அதுக்கு அடுத்த ஹாஃப் ஆஃப் தி சீசன் வந்துட்டு லீடு எடுத்துட்டோம், இதை எப்படி காப்பாற்றணும். ஸோ ஐ டோன்ட் கேர் ஹவ் யூ ப்ளே, நீ கார்னரில் கோல் அடிக்கிறியா இல்லைனா வந்து செட் பீஸில் கோல் அடிக்கிறியான்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. கோல் அடித்தேன், நான் ஜெயித்தேன், அவ்வளோதான் அப்படின்றது. ஸோ ஆர்சனல் ஹவ் கான் இன்டு அந்த மைண்ட் செட். அண்ட் அந்த மைண்ட் செட் என்ன கேட்டால் கரெக்டு தான். ஃபார் தெம் டு ஃபைனலி வின் அ ப்ரீமியர் லீக், அதுதான் கரெக்டான மைண்ட் செட்டு. அதனால் வந்துட்டு ஃபுட்பால் நல்லா இல்லை, அவங்க இந்த சாம்பியன்ஷிப் அடித்ததுக்கப்புறமா அவங்க ஃபுட்பால் நல்லா இல்லைன்னு எவனும் பேச மாட்டான். இந்த கரண்ட் ப்ரெசென்ட்டில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவோமே தவிர, அவங்க ப்ரீமியர் லீக்னு ஒன்று அடித்ததுக்கப்புறமா எவனுக்கும் ஞாபகம் இருக்காது நம்ம எப்படி ஜெயித்தோம், யாரை வந்துட்டு எப்படி நம்ம தோக்கடிச்சோன்னு எவனுமே பேச மாட்டோம். இட் வில் பி ரிட்டன் இந்த ப்ரீமியர் லீக் சாம்பியன்ஸ் ஆர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இட் இஸ் ஆர்சனல் சீசன். அவங்க எவ்ரி ஸ்டெப் தட் தேர் டேக்கிங், அவங்க வந்துட்டு என்ன தான் வந்துட்டு அந்த நடுவில் ஹிக்கப்ஸ் இருந்தாலும் அவங்க தேர் மேக்கிங் த ரைட் டெசிஷன்ஸ் ஆஃப் ஹவு டு வின் த கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தேர் ஸ்டில் ஆக்டிவ் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி காம்படிஷன். அவங்களுக்கு இஎஃப்எல் கப்போட ஃபைனல்ஸ் இருக்குது சிட்டி கூட, எஃப்ஏ கப்பும் வந்துட்டு முந்தானேற்று யார் கூட ஜெயிச்சிருந்தாங்க, ஒரு சின்ன டீம் தான். இதில் வந்துட்டு தே ஹாவ் அ ஸ்ட்ராங் சாம்பியன்ஸ் லீக்கில் கூட அவங்களோட ட்ரா ரொம்ப வசதியாக இருக்குது அவங்களுக்கு, ஈஸியாக செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான ஈஸியான ட்ரா அவங்களுக்கு. ஸோ தேர் ஸ்ட்ராங் இன் எவ்ரி பாசிபிள் டோர்னமெண்ட். ஸோ திஸ் சீசன் இஸ் ஆர்சனல் சீசன் தான் நான் சொல்லுவேன். சிட்டி ஆர் ஆக்சுவலி கோப்பிங் அப். இன்ஃபேக்ட் சிட்டி வந்துட்டு நான் நேற்று எஃப்ஏ கப் மேட்ச் பார்த்துருந்தேன் நியூ காசில் கூட. சிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப பெப்பு சார்ந்து நான் பார்த்தப்போ வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா பெப்பு கிட்ட வந்துட்டு ஒரு ஷர்க்கி மாதிரி ஒரு வைடில் வந்துட்டு அவ்வளோ க்ரியேட்டிவான பிளேயர் இதுக்கு முன்னே இருந்திருக்கானான்றது எனக்கு தெரில. ஏன்னா ஒர்க் ஹவுசஸ் தான் வச்சுருந்தான், ஸ்டர்லிங்காக இருக்கட்டும் சரி, இல்லைனா வந்துட்டு இது முன்ன இருந்த எந்த பிளேயர்ஸாக இருந்தேன்னா லாரேஸ் ஆனியாக இருக்கட்டும், மாரேஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஒர்க் ஹவுசஸாக இருந்தாங்க. பட் ஷர்க்கி மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் பிளேயர் ஆன் தி ரைட்டு. அண்ட் சிமியோனி வந்துட்டு ஒன்று சொல்லி ஆகணும். நான் சிமியோனி வந்துட்டு வென் யூ வாஸ் இன் பான்மத்தெல்லாம் பார்க்குறப்போ நான் வந்துட்டு ஓகே நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த ப்ளூ சட்டை போட்டதுக்கு அப்புறமா தான் அவன் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு லோக்கோமோட்டிவ். நம்ம ஒரு ட்ரவரே இருந்தானே அந்த தடிமாடுன்னு சொல்லக்கூடாது, பட் ஆனால் ஜிம் பாடி வச்சுன்னு இவன் வந்துட்டு ஒரு கண்ணுக்கு படாத ஒரு ஜிம் பாடி மாதிரி தான் இருக்கான். அவனோட ப்ரெசன்ஸு அண்ட் அவனோட கேப்பபிலிட்டி டு என்ன அந்த ஸ்கூல் இந்த டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் எதிர்பார்க்கல நான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சைனிங் சிமென்யோ அண்ட் ஐ திங்க் அவங்க செகண்ட் தான் முடிப்பாங்க. நல்ல புஷ் இருக்கும், நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணோம். பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஆர்சனல்ஸ் இயர். இந்த இயர் ஆர்சனல் மிஸ் ஆகாதுன்னு தோணுது. இந்த வாட்டியும் ஆர்சனல் மிஸ் ஆனாங்கன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு சே. பட் அவங்க தே ஆர் டூயிங் தர் ராங் திங்ஸ் கரெக்டாக, விச் இஸ்
ப்ளே ஃபுட்பால் டு ஜஸ்ட் வின் கேம்ஸ். நீ வந்துட்டு எதுவும் பெருசாக எல்லாம் இங்கே வந்துட்டு டைப் ஆஃப் ஃபுட்பால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு க்ளோரிஃபை பண்ணி எதுவும் பண்ணுறதுக்காக தேவையில்லை. இப்படி தான் விளையாட போகிறோம், இப்படி தான் ஜெயிக்கணும், இப்படி ஜெயிச்சா தான் நம்ம ப்ரீமியர் லீக் அடிக்க முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ட் அர்டெட்டா என்ன தான் வந்துட்டு பெப்பு கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஐ திங்க் ஹீ ஸ்லோலி மூவ்ட் இன்டு மொரினியோ ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மொரினியோ எப்படி வந்துட்டு ஒரு ப்ரீமியர் லீக் அடிப்போனா அந்த லெவலுக்கு தான் அப்படி தான் போயிட்டான். பட் ஐ திங்க் ஆஸ் லாங் as he's winning it, நான் 22 வருஷம் ஆயிடுச்சாங்க ஜெயிச்சு. ஸோ ஐ திங்க் however it is, if you win it, you are still the championsன்ற ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ ஐ திங்க் திஸ் இயர் இஸ் ஆர்சனல்ஸ் இயர். பட் பார்ப்போம், ஏன்னா இன்னும் 8 கேம் இருக்குது. நான் இந்த எபிசோடை வந்துட்டு ஃபுல்லாக எதுவுமே கேம்ஸ் பேஸ் பண்ணி அப்படி இல்லாமல் ஜஸ்ட் ஓவராலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ அடுத்த ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவரில் போட்டுருவேன் நான். இதுக்கப்புறமா நான் உங்களை வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு சுதர்ஷன் கூட சித்தப்பா கூட பார்ப்பீங்க, இந்தியா vs நியூசிலாண்டு. அது எந்த சேனல்ன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மோஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒன்று அவர் சேனல், நான் ட்ரீனோ சேனலில் வரும். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.